தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. யாக்கோப்பு 1:14 அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனை வருகிறது, பிசாசால் சோதனை வருகிறது, மனுஷனால் சோதனை வருகிறது, இச்சையினால் சோதனை வருகிறது. இச்சைக்கு இடம் கொடுப்போமானால் சிக்குண்டு சோதிக்கப்படுவோம். எனவே இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இச்சையடக்கமாய் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவிகளின் கனிகளில் ஒன்று இச்சையடக்கம். எனவே ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் உபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு சொல்கிறார். இச்சையோடு எந்த பொருளையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். இச்சையை விட்டு நாம் தூரமாவோம். எனவே கர்த்தர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. நாம் சோதனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோதனை வந்தாலும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். தேவனுடைய உதவியை நாடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.